நான் முதல்ல அமெரிக்கா வந்தது வந்து 2013 சிகாகோ வந்த பொண்ணு எனக்கு ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அமெரிக்கா வர்றதுனால ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட மருமகள்கிட்ட சொன்னேன், ஃபஸ்ட்டு எனக்கு வால்மார்ட் போகணும் அப்படின்னேன். சரின்ட்டு உடனே அவள் சிரிச்சுட்டே வால்மார்ட் கொண்டு காமிச்சா. அதெல்லாம் பார்த்துக்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோர். இந்த இந்தியன் ஸ்டோரில் நம்ம நினைக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கோமே, நம்ம இந்தியாக்காரா எல்லாம் கிடைக்குமா பார்த்தானா அம்புட்டு சாமானும் கிடைக்கிறது. காய்கறியோ பழமோ பூக்களோ எல்லாம், பூ மல்லிகைப்பூ எல்லாம் கிடச்சிது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் வருஷம் நாங்கள் வர தொடங்கினோம். சிகாகோவில் டவுனில் நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் இதெல்லாம் பார்த்தோம். மியூசியம் இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ அதிசயமே இல்லை. அமெரிக்கா எல்லாரும் வரா, ஒரு ஆற்றுல ஒருத்தருங்கிற மாதிரி வரா. 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில், ரவணசுந்தரம் கிராமத்துலேருந்து ராஜாபாயின்னு விஸ்வா டாக்டர் அவள் தான் வந்தா முதல்ல. அந்த மாமி எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. நாங்கள் அப்போ 5 வயசு பொண்ணும். இப்போ எனக்கு வந்து என்னென்னா, அமெரிக்கா வருது சொந்தமாக கப்பல் இருக்குமாமே, சொந்தமாக பிளைன் இருக்குமாமே சொல்லுவா. 5 வயசானே அப்போ ஒன்றுமே இருக்காது. இப்போ டாலர்னு பேசிட்டான். நான் நினச்சேன் ஏதோ ஐயப்பன் டாலர்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமாக்க அது அமெரிக்கன் டாலர்னு தெரிஞ்சுது. ரொம்ப எல்லாமே அற்புதம், எல்லாம் கிடைக்கிறது. இந்தியாக்கார வந்து நிறைய பேர் இருக்கா. சாண்டியாகோ இப்போ இருக்கிறது. இப்போ 2025 நான் சொல்கிறேன். ஆனால் 13 நானும் வருஷம் அமெரிக்காவுக்கு வந்துட்டுருக்கேன். எல்லாம் நிறைய இடங்கள், நிறைய இந்தியன்ஸு. பார்க்குக்கு போனால் அவளை பார்க்கலாம், க்ரோசரி ஸ்டோர் போனால் அவளை பார்க்கலாம். மலையாளிஸ் இருக்கா, தமிழ்காரா இருக்கா, தமிழ் சங்கம் இருக்குது, மலையாளி சங்கம் இருக்குது. நிறைய பேரை பார்க்குறது. நிறைய பாட்டு கச்சேரி நடக்கிறது இங்கே. சாண்டியாகோவில் நடக்கிறது, லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிறது. எல்லோரும் வரா. நம்ம இந்திய கலைஞர்கள் எல்லோரும் வராங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பாடுறா, அவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா, போகிறா. ஒரே அதிசயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்குது. அவள் எல்லோரும் வர்றதுனால நிறைய கச்சேரிக்கெல்லாம் போக முடியாது. நம்ம டிசம்பர் கச்சேரிக்கு போவோம் இல்லையா மெட்ராஸ்லாம், அதே மாதிரி இருக்குது இங்கே. ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கு. அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம நாட்டோடு வந்து அருமையும் தெரியறது என்னாக்க, நம்ம நாட்டில் வந்து நம்ம மாட்டுக்கு ஃப்ரீயாக காலம்பரை எழுந்தோமா, ஜோலி பார்த்தோமா, நம்ம மாட்டு கடைக்கு போனோமா. நீங்கள் அப்படி முடியாது, அது உங்களுக்கே தெரியுமே. இன்னொருத்தரை தான் ஹெல்ப் பண்ணணும். குழந்தைகள் தான் காரில் கூட்டின்னு போனோம். எங்கேயானாலும் இங்கே ஆட்டோவில் பார்க்க முடியாது. நிறைய கார் தான். நம்ம ஊரில் பஸ்ஸில் பைக்கில் ஏறுற மாதிரி தான் இங்கே கார் தான். 50 காராக இருக்குது இங்கே. ஒரு ஆற்றுல 4 கார் வச்சுருக்கா. அப்படி இருக்குது. எல்லாமே நாடு முன்னேறியாச்சு பார்த்துங்கோ. ஆனால் அமெரிக்காங்கிறது இப்போது எல்லா இடத்துலேயும் வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப பெரிய ஆகிட்டு ஒன்றும் இது இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லோரும் வரா. இந்தி மங்கையர் மலரில் வந்து எல்லோரும் எழுதுவா அமெரிக்காவை பற்றி. எனக்கு வேடிக்கையாக இருக்கும். நானே இப்போ நேரில் வர்றதுனால தெரியாது. கீதா பென்னட்டு சொல்லிட்டு மிந்தி ஒரு பழைய TR ராமநாதன் நினைக்கிறவர் பாட்டுக்காரர், அவரோட பொண்ணு வந்து இங்கே பென்னட்டுங்கிற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஆனந்த விடந்து எழுதியிருக்கா. நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவை பற்றி. உங்களோட பெட்ரூம் எல்லாம் நாங்களே பெயிண்ட் அடிப்போம், இது பண்ணும். இப்போ இறந்து போயிட்டாங்க கீதா பென்னட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆனந்த விடலை. நான் வரம் படிப்பேன் அந்த ஆனந்த விடத்தை. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எழுதினதை நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் மங்கையர் மலர் மேகசினில் எல்லாரும் எழுதியிருக்கா அமெரிக்காவை பற்றி. அதனால் நானும் சரி என்னோட ஒரு சின்ன இதை உங்களுக்கு கூட பகிர்ந்துட்டே அப்படித்தான். இப்போ அதிசயம் இல்லை. ஏன்னா எல்லாரும் சாஃப்ட்வேர் வழி அமெரிக்கா வந்ததுனால அதிசயம் இல்லை. அதுதான் ஒருத்தர் இருக்கா. இந்த வீடியோ வந்து அதிசயமாக இருக்காது. ஆனாலும் என்னோட இதை பகிர்ந்துட்டே அப்படித்தான். போகிறோன்னும் ஒரு மாதிரி இருக்குது வித்தியாசங்கள். ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது சில ஸ்டேட்டில். அப்புறம் வந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸை பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம். நான் போக வீடியோவில் ஏதாவது பார்த்தேன்னா, புதுசாக பார்த்தேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நமஸ்காரம். கலிஃபோர்னியா ஸ்டேட்டில், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் சாண்டியாகோங்கிற இடத்துல உள்ள ஸ்கைலைன் பார்ப்போம். அழகாக இருக்கும். சாண்டியாகோ ஸ்கைலைன் அழகாக இருக்குங்களா. இதோ இந்த அமைஞ்சிருக்கிற அந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இது வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் சாண்டியாகோங்கிறதுனால உள்ள ஸ்கைலைன் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. புதுமையான வெரைட்டிஸில் நிறைய பூக்கள் எல்லாம் இருக்குது. இந்த கலரில் நம்ம
இந்தியாவில் பார்த்துட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொண்டு வந்துருக்கான். பல பல ராஜ்யங்கள் நம்ம இந்தியாவோட செம்பருத்திக்கு கூட இது பார்க்கலாம். அழகாக அமெரிக்கானா நம்ப மாட்டோம், நம்ம இந்தியாவில் கூட வளர்றதோ இல்லையோ அமெரிக்காவில் செம்பருத்தி என்ன அழகாக இருக்கு இல்லையா, ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் சொல்கிறேன், உலகம் அதிசயமான இது அமெரிக்காவில் இருந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது வந்து சாண்டியாகோங்கிற ஒரு இடம் கலிஃபோர்னியா ஸ்டேட்ல இருக்கு. எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ நிற்கிறது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில், கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் ஹோட்டல் மயூராங்கிற ஹோட்டலோட வந்து இது இந்தியன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தப்பட்டது எர்ணாகுளத்தில் பத்மினி சேச்சியாக. அதை பார்ப்போம். அங்கே எல்லா டிஷ்ஷஸும் ரொம்ப டிஷ்ஷஸாக ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே உள்ள ஃபீலிங். மலையாளத்தோட ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட்டு, அப்புறம் வந்து நார்த் சைட் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க போகலாம். ரொம்ப சந்தோஷம் சேச்சி. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எத்தனை கொல்லாயிட்டு இவிட ஹோட்டல் நடத்துறோம்? 20 years நடத்துறது. ഇതാണ് പത്മിനി ചേച്ചി. ഇവിടെ 20 കൊല്ലമായിട്ട് 20 വർഷമായിട്ട് ഹോട്ടൽ നടത്തുന്നുണ്ട്. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நல்ல ஒரு சென்டர்ലാണ്. ஹோட்டலிന്റെ പേര് മയൂര റെസ്റ്റോറന്റ് ആണ്. ഇവിടെ டிலீஷியஸ் ஆയിരിக்கும் ஃபுட்டൊക്കെ. നിങ്ങൾ ഇവിടെ വന്നെങ്കിൽ നിങ്ങൾ இங்க வந்தாக்க, நான் தமிழ்லன்னு சொல்றேன், மலையாளத்துலயும் சொல்றேன், இங்க வந்தாக்க எல்லாம் சாப்பிடலாம். புட்டு, கடலைக்கறி, ஆப்பம் எல்லாம் எது வேணுமானாலும் கிடைக்கும். சுட சுட ரொம்ப ஜோரா. பத்மினி சேச்சியே ஒரு சிரிச்ச முகமா இருப்பாங்க எப்பொழுதும். அதுக்காக வேண்டியே நம்ம வந்து இங்க வந்து சாப்பிடணுங்கிற ஒரு சந்தோஷம் வரும் நமக்கு. ஃபுட்டு மாதிரியே சேச்சி நல்ல ஸ்வீட்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் கிடைக்குங்க. அப்புறம் இங்க வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. மோகன்லால், ஆக்டர் மோகன்லால் வந்திருக்கார். அப்புறம் நம்ம ரகுமான் சார் வந்திருக்கார். நம்ம பிரசிடென்ட் இந்தியாவோட பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. சேச்சியோட அந்த சுபாவத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இதெல்லாம் எடுத்து போடுற காரணம் என்னத்துனாலன்னா, யூடியூப்ல நீங்கள் இங்க வந்தாக்க, இந்த எல்ஏ சைடுக்கு வந்தாக்க கண்டிப்பா ஒரு இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்க விசிட் பண்ணணும். அப்பதான் நான் சொன்னது புரியும் உங்களுக்கு. ஏன் இப்படி நான் எடுத்து சொல்றேன் புரியும். அதனால 20 வருஷமா நல்லா ரன் பண்ணிட்டு இன்னும் 25 வருஷம் 50 வருஷம் நல்லபடியா வரதுக்கு அந்த ஈஸ்வரன் தான் காப்பாற்றணும். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட். அப்போ இங்க எல்லாரையோட நான் போட்டோ எல்லாம் காமிக்கிறேன், பாருங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த ஹோட்டல் பற்றி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது கேரளாவில் பழம்புலன்னு வாழைக்காய் அப்பம்னு சொல்லுவாங்க. ஏத்தப்பழ அப்பம் இது இங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஃபுட்டுமே கிடைக்கும் சொன்னேன் பார்த்தேடா. இது வந்துன்னா உங்களுக்கு கேரளா ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட்டு, அப்புறம் வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்துருவாங்க. ஓகே, இதுதான் இங்கே உள்ள ஃபுல் சாப்பாடுன்னு சொல்கிறான். இதுவும் எல்லாமே எல்லா கறிகளும் நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்து சீனி வரைக்காய் கறி, அவியல், அப்புறம் வந்து மோர்குழம்பு எல்லாமே கிடச்சிருக்கு. இதோடு கூட ஒரு ஆப்பமும் கடலையும் எக்ஸ்ட்ரா தரப்பட்டது. எக்ஸ்ட்ரா தரம். அதுக்கு இது கிடையாது, சார்ஜ் கிடையாது. இப்படி நீங்கள் இங்கே வந்தேன்னா நல்லா இருக்கும். வந்து பாருங்க ஒரு தரம், அப்போ தெரியும். ஓகே, இதுதான் சதீஷ் MBA படித்த கிளாஸ் ரூம். இங்கே இருந்து தான் 2 வருஷம் MBA படித்து முடித்தேன். இன்னைக்கு நல்லபடியாக கிராஜுவேஷன் இருக்குது. நல்லா வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா காரணம் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சதீஷ் படிச்ச யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் காலேஜ். இங்கதான் அவன் MBA படிச்சான். 2 வருஷம் படிச்சான். இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதி கிராஜுவேஷன். இதை பாருங்க, இதை பாருங்க. இங்கதான் 2 வருஷம் அவன் படிச்சான். இது காலேஜ். இந்த மாதிரி நிறைய காலேஜ்கள் இருக்கு. இதுவே யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ், உக்லாஹோமா.
இங்கே தான் படித்தேன். காஸ்கோங்கிற கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. எல்லாம் மொத்தமாக கிடைக்கும். எல்லாம் பெருசாக கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணுவாங்க. காஸ்கோங்கிற கடை ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அந்த கடைக்கு இதுதான் காஸ்கோன்னு அமெரிக்காவில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டு. இங்கே கிடைக்காத சாமானமே இல்லை. பெரிய பெரிய அளவில் கிடைக்கும். எல்லாமே பெரிய பெரிய அளவில் கிடைக்கும். இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். நிறைய கூட்டமும் வரும். எப்போதும் இங்கே எல்லா சாமானும் வாங்குவாங்க. எல்லா சாமான், துணி, அப்புறம் வந்து பாத்திரங்கள், வீட்டு சாமான்கள், அப்புறம் ப்ரொவிஷன், காய்கறிகள் எல்லாமே கிடைக்கிற ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர். பார்க்கலாம் பாருங்க. ஸ்டோர் சித்தாரான்னு பேர். சித்தாரா ஒரு இடத்துலையும் ஒரு பேர் இருக்கும். ஒரு ஸ்டேட்டில், இந்த ஸ்டேட்டில் சித்தாரா பேர். இதான் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன ரொம்ப அதிசயமாக கிச்சன் சாமான் அங்கே கூட இருக்கணும். இங்கே எல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இங்கே எல்லாமே கிடைக்கும். கொட்டி இங்கே கரெக்டாக கிடைக்கும். வானதியும் கிடைக்கிறது இங்கே எல்லாமே கிடைக்கிறது. காஃபி ஃபில்டர் கிடைக்கிறது பார்த்தலாம். இன்னுமே நமக்கு கொண்டு வர வேண்டாம். எல்லா ஐட்டம்ஸ் ரெடி. வால்மார்ட் பாருங்க, என்ன அழகா இருக்கு. எல்லா சாமானும் கிடைக்கும். ஒரே புள்ளையில எல்லா சாமானும் கிடைக்கும். பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதை பற்றி பார்ப்போம். பாருங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்கும். நிறைய எல்லாமே கிடைக்கிறது பாருங்க. அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி எல்லாம் ரெண்டு இது வச்சுக்கிற மாதிரி இருக்குல்லையா, நம்மள எக்ஸசைஸ் பண்ணி ஒரு இது வச்சுக்கோமே. இது பார்த்தெல்லாம் வேடிக்கையா கதையை கையில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது. இங்கே எல்லாமே பெருசு பெருசாக இருக்காங்க. சிறப்பாக இருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணலாம். இதை வச்சு சமைக்கவும் தெரியல, எக்ஸசைஸ் ஹலோ, இதுதான் எங்களோட பேரங்கள் படிக்கப்பட்ட ஸ்கூலு, கேன்யன் வியூன்ட்டு, லாஸ் ஏஞ்சல்ஸில். என்னோட பையனோட வீட்டுக்கிட்டே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்தப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து ஸ்டால் வச்சுருக்கா. அதோட இதாக்க பார்க்குறேன். நீங்கள் என்ன அழகாக இருக்கு பாருங்கோ. இது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு. என்னோட பேரங்கள் இங்கே படிக்கிறா லாஸ் ஏஞ்சல்ஸில்.